ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி பாவக்காய் ஃப்ரை எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 2 வீக்ஸ் வரைக்கும் தேவையானப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாவக்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாவக்காவை கழுவிட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ரவுண்டை வந்து இப்படி ஒரு ஹாஃப் அந்த க்ரெசன்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக போட தேவையில்லை. இதுவே வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி சரியான அளவுக்கு வரும். இதுக்கு வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமேலு உப்பு. நீங்கள் வந்து இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் போட வேண்டாம். இந்த சிம்பிளாக வந்து போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு வந்து கரெக்டாக கிடைக்கும். பெரிய பவுலில் போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி குலுக்கி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குலுக்கி விட்டிங்கன்னா நல்லா எல்லா இடத்துலையும் அந்த மசால் போய் ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா குலுக்கி விட்டுட்டு லைட்டாக வந்து கை போட்டுட்டு நம்ம பிணைஞ்சு விட்டுறலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மேரினேஷனை வந்து நம்ம ஒரு 30 minutes to 1 hour வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் போட்டுட்டு இப்போ டீப் ஃப்ரை தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து போட்ட உடனேயே கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மேலால் வந்து மிதக்க ஆரம்பிக்கும். நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌனுக்கு வரப்போ நம்ம எடுத்துடலாம். அப்புறம் கொஞ்சம் விட்டிங்கன்னா கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவையானப்போ சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு, ரசமுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் வந்து சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.